பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை வாசிக்கும்போது வெள்ளியை குறித்து பொன்னை குறித்து ஆண்டவர் இங்கு பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த வெள்ளிக்கும் பொன்னுக்கும் சோதனைகள் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த வெள்ளியை வெட்டி எடுக்கும்போது, தங்கத்தை வெட்டி எடுக்கும்போது அதிக வெப்பநிலைக்குள் உட்படுத்தப்பட்டு அந்த வெள்ளியில் இருக்கிற களிம்பு நீங்கும், அந்த தங்கத்தில் இருக்கிற கழிவுகள் நீங்கி இந்த வெள்ளியும் வெட்டி எடுக்கப்பட்ட வெள்ளியும் தங்கமும் சுத்த வெள்ளியாகவும் சுத்த தங்கமாகவும் மாறி மறுபடி அந்த தங்கத்தையும் வெள்ளியும் ஆபரணங்களாக வடிவமைத்து அதை மனிதர்கள் பயன்படுத்துவார்கள். அதே போல் இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் வந்த சோதனைகள் போல, அந்த சோதனைகள் அதுக்கு வருகிறது போல, அந்த அதிக வெப்பநிலைக்குள் இந்த வெள்ளியும் தங்கத்தையும் உட்படுத்துவது போல நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் சோதனைகளும் வேதனைகளும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த வெள்ளியும் தங்கமும் விலையேற பெற்றது. எனவே சோதனைகளை யாருக்கு தேவன் அனுமதிக்கிறார் என்று சொல்லி பார்ப்போமானால், யார் யார் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே சோதனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னென்னா, நம்ம விலையேறப்பெற்ற பொன், விலையேறப்பெற்ற வெள்ளி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தங்கத்துக்கு தகரத்துக்கெல்லாம் சோதனைகளை அங்கே ஆண்டவர் எழுதி வைக்கலை. அப்போது நம்ம விலையேற பெற்றவர்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளும் வேதனைகளும் எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானா, நம்ம தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற தேவ பிள்ளைகள். ஆமேன். தங்கத்தை போல வெள்ளியை போல விலையேற பெற்றவர்கள். எனவே நாம் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறபடினால்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை அனுமதிக்கிறார். அந்த சோதனைகள் முடியும் பொழுது நம்மை ஆண்டவர் ஜொலிக்க பண்ணுவார். தங்கத்தை போல வெள்ளியை போல இருக்கிற இடத்துல நம்மை ஆண்டவர் ஜொலிக்க பண்ணுவார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வெள்ளியை போல தங்கத்தை போல விலையேற பெற்றவர்கள். அதனால தான் நம்மை ஆண்டவர் சோதிக்கிறார், நம்மை புடமிடுகிறார், நம்மை உடைக்கிறார், நம்மை பலவிதமான நெருக்கமான பாதைகளுக்குள் நம்மை கொண்டு செல்லுகிறார். காரணம் என்ன? நம்ம விலையேற பெற்றவர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சாதாரணவர்கள் அல்ல, நாம் விலையேற பெற்றவர்கள். நம்மை ஆண்டவர் சோதித்து நம்மை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். யோபுக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தது. அந்த சோதனைகள் முடிவில் பார்த்தீங்கன்னா, அந்த யோபு சோதனையில் சுத்த பொன்னாய் அவர் நிரூபிக்கப்பட்டார். அவர் சொல்கிறாரு, அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாய் மாறுவேன் என்று யோபு சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யோபு இழந்து போன எல்லாவற்றையும் அந்த சோதனையின் முடிவில் 2 மடங்கு பெற்றார். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், கண்ணீர் வரலாம். கவலைப்படாதிருங்கள். இந்த சோதனைகளும் இந்த வேதனைகளும் உங்களை சுத்த பொன்னாய் மாற்றி தேவன் கொடுக்கிற 2 மடங்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள போகிறீங்க. வருகிற காலத்தில் உங்கள் சோதனைகள் முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் ஆண்டவர் 2 மடங்கு ஆஸ்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளாய் உங்களை ஒரு விலையேற பெற்ற வெள்ளியாய், ஒரு விலையேற பெற்ற பொன்னாய் மாற்ற என் தேவனால் முடியும். ஆமேன். எனவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. வேதனைகளை பார்த்து சோதனைகளை பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதீங்க, முடங்கி கிடக்காதீங்க. நம்ம விலையேற பெற்ற தேவனுடைய பிள்ளைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அவருக்கு ஒரு பயங்கரமான சோதனை, மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அவர் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய வேதனை நீங்கும்படியாய், சோதனையை நீங்கும்படியாக அவர் 3 வேளை ஜெபிக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார்? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சோதனையின் அந்த வேதனைகள் மத்தியிலேயும் தேவனுடைய கிருபை அவரை சூழ்ந்து கொண்டது. அவர் இயேசு கிறிஸ்துவுடைய எல்லா சீசரை காட்டிலும் அவர் அதிகமாக பயன்படுத்தப்பட்டார். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார். அநேக இடங்கள் சபைகள் ஸ்தாபித்தார், அநேகரை உருவாக்கினார், அநேகரை ஊழியக்காரங்களாய் மாற்றினார். ஆமேன். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வர்ற சோதனைகளும் நெருக்கங்களும் பாடுகளும் நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்றுகிறது. ஆமேன். நம்மை மேன்மைப்படுத்த ஆண்டவர் அந்த சோதனைகளை அனுமதிக்கிறார், வேதனைகளை அனுமதிக்கிறார். எனவே சோதனைகளை குறித்து வேதனைப்படாதீங்க. அதனால பவுல் சொல்கிறாரு, எனக்கு வர்ற உபத்திரவங்களில் நான் பிரியப்படுகிறேன். ஏனென்றால் இந்த உபத்திரவங்கள் என்னை விலையேற பெற்றவனாய் மாற்றுகிறது.
எனக்கு வருகிற உபத்திரவங்களும் பாடுகளும் என்னை விலையேற பெற்றவனாய் மாற்றுகிறது என்று சொல்லி அவர் வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் வர சோதனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்றுகிறது. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வேதனைகளோடு சோதனைகளோடு கூட இருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் விலையேற பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் என்கிற சத்தியத்தை நாங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. எனவே சோதனைகள் வரும்போது, வேதனை வரும்போது நாங்கள் சோர்ந்து போகாமல் எங்களை கர்த்தர் விலையேற பெற்றவர்களை மாற்றப் போகிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட காணப்பட உதவி செய்வீராக. இந்த இறை வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.